ஆதியாகமம் அதிகாரம் 16 வசனம் 13. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். சாராளுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார் சொன்ன வார்த்தைகள் தான் இது. ஆகார் அவங்க கடினமாய் நடத்தப்படுறாங்க. அதனால் அவங்களுடைய நாச்சியாரை விட்டு ஓடி வராங்க. அப்பொழுதுதான் கர்த்தருடைய தூதரானவர் அவங்களுக்கு எதிர்பட்டு, நீ எங்கிருந்து வந்தையோ அதே இடத்திற்கு திரும்பி போ, நான் உன்னை ஆசிர்வதிப்பேன்னு அவங்களுக்கு ஆசிர்வாதமான வார்த்தைகளை சொல்கிறாங்க. ஆகார் அவங்க லைஃப்பை பார்த்தோன்னா, சாராள் தான் ஆகாரை அவங்களுடைய கணவருக்கு கொடுக்குறாங்க. ஆனால் ஆகார் பண்ண தவறு நிமித்தம், அதாவது அவங்க ப்ரெக்னென்ட் ஆனது நிமித்தம் சாராய் அவங்கள அற்பமாய் பார்க்க தொடங்கினாங்க. ஸோ அதனால சாராய் அவர்களை கடினமாக நடத்தினாங்க. இதனால தான் இந்த சம்பவங்கள் நடக்குது. இன்னைக்கு கூட நம்ம லைஃப்பில் சில பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. அந்த வழியாக நீங்கள் கடந்து போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்கள் தவறு ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதை ஏசப்பா கிட்ட சொல்லி, ஏசப்பா நான் இப்படி நடந்துக்கிட்டேன், இப்படி நான் பேசிட்டேன், இப்படி நான் பண்ணிட்டேன், அதனால தான் இந்த கஷ்டமான ஒரு பாதை எனக்கு புரியுதுப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், இல்லை ஏதோ ஒரு அவசரத்தில் இந்த முடிவு எடுத்துட்டேன், உங்கள் இரத்தத்தால் இந்த பாவத்தை, இந்த குறையை மன்னித்து இந்த தீமையை எனக்கு நன்மையாய் மாற்றித்தாங்கன்னு கேளுங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கடினமான இந்த பாதையில், நீங்கள் போயிட்டுருக்கிற இந்த கடினமான பாதையில் இருக்கக்கூடிய அந்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். அவர் மன்னிக்கிற தேவன். ஆகார் அவங்கள திரும்பவும் அந்த இடத்திற்கு போ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சு திரும்பவும் அந்த இடத்துக்கு போனாங்க. குறிப்பிட்ட நாள் வந்தது, அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அனைத்தும் அவங்க வாழ்க்கையில், அவங்க சந்ததியோட வாழ்க்கையில் நிறைவேறினது. இன்றைக்கு கூட நீங்கள் ஒருவேளை ஒரு இடத்தை விட்டு ஓடி வந்திருக்கலாம். இவங்க நம்ம லைஃப்லேயே வேணாம் அப்படின்னு நீங்கள் அப்படியே அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஏசப்பா இன்றைக்கி உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை, நான் சொல்கிற வரைக்கும், நான் பிரித்தெடுக்கிற வரைக்கும், நான் உன் வாழ்க்கையில் அந்த விஷயத்தில் கிரியை செய்கிற வரைக்கும் ப்ளீஸ் நீ அப்படியே அமர்ந்துரு, இல்லை அந்த இடத்துக்கு திரும்பி போ, இல்லை அவர்களிடத்துல அடங்கி இரு அப்படின்னு ஏசப்பா இன்றைக்கி சொல்கிறாங்க. எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வேதனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. கர்த்தர் முன்குறித்த காலம், கர்த்தர் முன்குறித்த நேரம், அது வரைக்கும் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மகிமை ரொம்ப பெருசு. அநேகர் பல நாட்கள், பல மாதங்கள், பல வருஷங்கள் காத்திருப்பாங்க. கடைசி நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி அது அப்படியே ஃபுல்லாக ட்ராப் ஆயிரும். கடைசி வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இன்னும் எத்தனை நாள் தான் பொறுமையாக இருக்கிறது? இப்படி பேசுகிறாங்களே, இப்படியெல்லாம் செய்கிறாங்களே, இன்னும் எவ்வளோ நாள் தான் நான் இப்படியே அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வர வேணாம். நீங்கள் ஏசப்பாவை நம்புகிறவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, ஏசப்பா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும், இன்னும் எத்தனை நாட்கள் ஆனாலும், இன்னும் எவ்வளவு வேதனைகள் என்னை தேடி வந்தாலும், நான் உங்கள் பாதத்தில் அமர்ந்திருந்து உங்கள் டைம் வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஆகாரின் ஆசிர்வாதத்தை கர்த்தர் உங்கள் மேலே வைப்பாராக. ஆகாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறினது. ஆகாரை காண்கிற தேவன் உங்களையும் காண்கிறவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லப்பட்ட வார்த்தைகள் குறித்த நேரத்தில் நிறைவேறும். குறித்த நேரத்தில் உங்களை அந்த வீட்டிலிருந்து, அந்த இடத்திலிருந்து கர்த்தர் பிரித்தெடுப்பார். ஏற்ற வேளையில் கர்த்தர் சொன்ன அனைத்து நல் வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாங்க, நான் உன்னை காண்கிற தேவன். நீ போயிட்டுருக்கிற பாதை எனக்கு தெரியும், உன் வலி எனக்கு தெரியும், உன் வேதனை எனக்கு தெரியும். அப்போ ஏன்பா சும்மா இருக்கிறீங்க அப்படிப்பட்ட கேள்வி உங்களுக்கு வேணாம். கர்த்தர் முன்குறித்த நாள் வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன் அப்படிங்கிற உறுதியை எடுத்துக்கோங்க.
கர்த்தர் முன்குறித்த நாளில் ஆசிர்வாதம் உங்களை தேடி வரும். அது சாதாரணமான ஒரு ஆசிர்வாதமாக இருக்காது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை உடைந்த ஒரு பாத்திரம் போல் இருக்கலாம். உடைந்த பாத்திரத்தை ஒட்டி வைத்தோம் அப்படின்னா சில கிராக்ஸ் அங்கே தெரியும், உடஞ்சிருக்கு அப்படின்னு வெளியே பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லுகிறது. ஆனால் ஏசப்பா செய்கிறது, உடைஞ்சு போன உங்கள் வாழ்க்கையை, உடைந்திருக்கிற உங்கள் இருதயத்தை, அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்ய போகிற காரியங்கிறது பயங்கரமாக இருக்கும். ஒன்றுங்க, அவசரப்படாதீங்க. இத்தனை நாட்கள் காத்திருந்தீங்கள்ல, இன்னும் கொஞ்ச நாட்கள் தான். காத்திருங்க, பொறுத்துருங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய கரத்தை, கர்த்தர் உங்களுக்காக நிற்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். ஹாவ் அ பிளெஸர்ட் டே. God bless you.